ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இஃப்தார் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் எடுக்க போகிறோம். வந்து ஆல்ரெடி வந்து கொண்டைக்கடலை ஊற வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை வந்து சுண்டல் போட போகிறோம். அண்டா பாவு செய்ய போகிறோம். அண்டா வந்து 1 அண்டா பாவு செஞ்சோம். அண்டா பாவு வந்து பசங்களுக்கு அவ்வளோ ஃபேவரட், எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி போய் பார்த்தா எந்த கடையிலையும் முட்டை இல்லை. எங்கள் அம்மா போய் எங்கேயோ போய் முட்டை இருந்தது. ஒரு 3 முட்டை தான் இருக்குது. 2 நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையை வச்சு நம்ம அண்டா பாவு செய்ய முடியாது, ஓகேங்களா? இந்த 3 முட்டையை வச்சு தான் செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி முட்டை செய்யணும், ஆனால் குட்டியோன்னு இருக்கும். நமக்கு சாப்பிட்டு இங்கே வராது. அது பசங்களுக்கு நம்ம தனியாக பொரிச்சு கொடுத்துருவாங்க. விட்டு 2 நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. 3 முட்டை தான் இருக்குது. முட்டை அண்டா பாவு செய்ய போகிறேன். சரி, கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். நான் இப்போ ரெடி பண்ணிடலாம். ஓகே, வந்து மிஷின் வச்சிடலாம். ஒரு அடுப்பில் வந்து பயரை விசில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து நம்ம முட்டையை வேக வச்சிட போகிறோம். மூடி போட்டு விசில் வச்சிட போகிறோம். இப்போ இந்த அடுப்பில் வந்து பயரை வச்சிடலாம். விசில் வரட்டும். பண்ணை வந்து ஒரு நேரத்தில் வச்சிடலாம். முட்டையை மட்டும் வேக வைக்க போகிறோம். தண்ணியில் கழுவிட்டு வேக வைக்கணும். இது வந்து நாட்டுக்குடி முட்டை ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நாட்டுக்குடி முட்டை. சரி, பசங்களுக்கு பொரிச்சுக்கிறாங்க. முட்டையை வந்து வேக வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து முட்டையை வேக வச்சிடலாம். இப்போ வந்து பயிர் வந்து விசில் வந்துருச்சு, அமர்த்திடலாம். இந்த முட்டை வந்துருச்சு, முட்டையை உரிச்சிடலாம். நீ அண்டாப்பாவு வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் வந்து 6 பழம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சாத்துக்குடி ஜூஸ் போடுறதுக்காண்டி 3 பழம் எடுத்து வச்சிருக்கேன். முடிச்சு எடுத்துக்கலாம். முட்டையே நம்ம 2ஆ கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு. முட்டையை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே கொண்டு போய் மசாலா பண்ணிக்கலாம். இப்போ பண்ணு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணியாச்சு, ஊற்றி வச்சிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இஃப்தார் இருக்குது. ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சுண்டல், சர்பத்து, உளுந்தோட சமோசா, பருப்போட. இது வந்து அண்டா பாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இன்னும் அசம்பிள் பண்ணலை, லாஸ்ட்டாக பண்ணணும். இது வந்து நம்ம ஊர் பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சி, ஓகேங்களா? இப்போ அண்டாப்பாவை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். மேலே மிளகு தூள் லைட்டாக தூவிக்கலாம். தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் வந்து மேலே புளிஞ்சு விட்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாக்கும் அந்த என்ன சொல்கிறது, காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்து செம்மையாக இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலோட பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை தீர்ந்தனால நான் சேர்க்கலை. எடுத்து 2ஆக கிரிக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி வச்சு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பராக கலர் நம்ம அண்டாப்பு ரெடி ஆச்சு. அதே மாதிரி இந்த 5 பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நோம்பு திறக்க டைம் ஆச்சு. நோம்பு திறந்துட்டு உங்களை பார்க்குறேன், ஓகேங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு. நான் இப்போ குழுவை திறந்துடலாம். இங்கே வசி பார்த்தீங்கன்னா முட்டை பட்டா போட்டு அப்படி எடுத்து வச்சுருக்கான். நான் வந்து குழம்பு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, சும்மா கொஞ்சமாக சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து படிக்க வச்சுருக்கேன். கிளம்பியாச்சுங்க. இங்கே தொழுவு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம திராவை ஆரம்பிக்கல, எசா தொழுதுட்டு இருக்காங்க. நம்ம எசா வந்து தொழுது அடிச்சு நம்ம அங்கே போய் வந்து திராவை தொழுவ போகிறோம். இப்போ கிளம்புறோம். எங்கள் ஊர் பள்ளியாசல் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ 20 நோம்புலேருந்து 24 பெருநாவரை பார்த்தீங்கன்னா மலராக சூப்பர் லைட்டு போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. நான் போய் வீடியோ எடுக்கிறேன், வாங்க வீடியோ நம்ம அப்படியே திராவை தொழுவு போயிட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா? டைம் ஆகிடுச்சு, கிளம்பிடலாம். இப்போ கிளம்பவும் கரெக்டாக இருக்கும். பாய் மாசிம், பாய். வசீமுக்கு வேறு பார்த்தீங்கன்னாக்கும் உடம்பு சரியில்லை. வசீமுக்கு இறந்த திடீர்னு வந்து நைட்டில் நோம்பு வச்சிருந்தா. நேற்று நைட்டு வந்து ஜுரம் வந்துருச்சு. அப்போது நைட்டில் மதியமாக ரொம்ப சோர்ந்து போய் இருந்தேன். நான் கூட நோம்பு வைக்க வேணாம் விட்டுருங்கண்ணா. இல்லை எனக்கு சரியாயிடுச்சு. அப்போ நான் வந்து அவ்வளோ சேர்த்து நோம்பு விடவே மாட்டாங்க. 7 வயசுல இருந்தால் அவன் நோம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான்.
சின்ன பிள்ளைலேருந்தே அப்பயே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இந்த ஊருக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமும் 30 நோன்பு வச்சுரும் விடவே மாட்டான். நோன்பு வைக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் படுவான், ஆசைப்படுவான். புஷ்பா மட்டுமாக சண்டைக்கு வந்துடுவான். அதனால் வந்து இன்றைக்கி வேணாவாசி உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். இல்லை நான் நோன்பு வைப்பேன்ட்டு இருக்கா. மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இப்போ தான் மாத்திரை போட்டிருக்கான். நீ நைட்டு பார்ப்போம், ஜுரம் அடிச்சுன்னா வசி புஷ்பா மாட்டேன் சகட்டையும், இல்லாட்டா சரின்ட்டு நோன்பு வைக்க சொன்னேன். ஓகேவா? சரி போயிட்டு வரேன், போனோம், பாய். இங்கே பாருங்க அழகா வந்தாச்சு. தொழுகிறவங்க முடிஞ்செல்லாம் வந்திருப்பாங்க. ஹலோ மேடம், வாங்க அப்படியே ஒரு பாருங்க, சூப்பராக இருக்கு ஒரு பள்ளியாசம். தேடணும், ஒவ்வொரு நாளும் தொழுகிறது, கஷ்டப்படுறது எல்லாமே எதுக்கு? நாளை மறுமை நாங்களும் செய்யணும், அதே போன்று சொர்க்கத்தை நாங்களும் அடையணும். அப்படி தொழுதுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மணி வந்து 1 மணி. இப்போ நாங்கள் தஸ்பி தொழுதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ரோட்டில் ஒரு ஆள் கூட அமைதியாக என்ன பண்ணுறாங்க? சரி கிளம்பு. பாதி கோப்பையா இருக்கா? ஆமாம் ஆமாம்ல, இது 4 கழிச்சு இருக்குமா தெரியலையே. கிளம்பு இதுனா வர்றாங்க எல்லாரும். எல்லாமே வருதுங்க. தஸ்பீ தொழுதுட்டு வந்துட்டோம். செம்ம இருட்டாக இருக்கு பாருங்க. இப்போ போய் அப்படியே சகுர் வச்சுருந்தேன். இப்போ 2:45 ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், அவ்வளோதான். 3:30க்கு 4 மணி நேரம் வைக்கலாம் சகுரு. இருந்தாலும் முன்னாடியே சாப்பிட்டு தூக்கமே இல்லைல்ல, அதனால் ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு. ஆனால் பாருங்கள், இந்த எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த நோம்பு டயத்தில் எல்லார் வீட்லேயுமே முடிச்சு தான் இருப்பாங்க. எல்லா வீட்டில் லைட்டு வெளி லைட்டு போட்டு முடிச்சிருப்பாங்க.